அண்மை செய்தி. உலக உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் 383வது இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். கீதன், இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் 383வது இடம் பிடித்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது. என்ன தகவலுடைய விவரம் என்ன? வழக்கமாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அந்த உலகளாவிய இந்த QS ரேங்கிங் என்கின்ற அந்த தரவரிசை பட்டியல் என்பது ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகின்றது. இதில் உலக அளவில் இருக்கக்கூடிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசைப்படுத்தப்படுவது வழக்கமாகும். ஏறத்தாழ 1500 உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த தரவரிசைப்படுகின்றன. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு தரவரிசையில் இந்த QS வேர்ல்ட் ரேங்கிங் எனப்படக்கூடிய அந்த தரவரிசையில் கிட்டத்தட்ட 383வது இடத்தை பிடித்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட கடந்த 2-3 ஆண்டுகளாகவே அண்ணா பல்கலைக்கழகம் அதனுடைய தரவரிசை இந்த QS வேர்ல்ட் ரேங்கிங்கில் உயர்த்தி வருகின்றது. குறிப்பாக கடந்த முறை 560வது இடமும் அதற்கு முந்தைய ஆண்டு 800வது இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது 383வது இடத்தை பிடித்திருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை உலகளாவே இருக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை குறிப்பிட்டு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த உலகளாவிய தரவரிசை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த முறை இந்த தரவரிசை என்பது உயர்ந்து வரக்கூடிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் வரக்கூடிய நடப்பு கல்வியாண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு மாணவர்களை நேரடியாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சேர்க்க இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 100 மாணவர்களை அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருக்கின்றது. எனவே ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் IIT-களுக்கு நிகராக தற்பொழுது உலகளாவிய தரவரிசையில் இடம் பிடித்திருப்பது ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி IIT-களும் இந்த உலகளாவிய தரவரிசையில் இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.